அகடிக்கு ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து மீனாவும் ஒன்றா பைக்கில் போயிட்டுருக்காங்க. அப்போ சத்யா ஒரு ஆளை சத்தம் போட்டுட்ருக்காப்புல. ஃபைனான்ஸுக்கு போனால் இங்கே எவ்வளோ நாள் ஆச்சு, ஒழுங்காக கெடுக்க மாட்டியா வைக்க மாட்டேங்கும்போது அந்த ஆள் சொல்லுது, எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, ஏன் வேலைக்கு எதுவும் போக முடியல, நான் கூலி வேலைக்கு போய் தான் பணம் கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், இப்போ அதுக்கு வழி இல்லாமல் இருக்கியா, கொஞ்சம் பொறுங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் பொறுக்க முடியாது, எனக்கு தெரியாது, இந்த பைக்கை இப்போ என் ஆள் எட்டு போயிடுவாங்க வச்சுருவாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து மீனாக வந்துடுறாங்க. என்ன சத்யா எப்படி பண்ணிகிட்ருக்க வச்சிட்ருக்க அப்படிங்கும்போது, இல்லைக்கா தொழில் விஷயத்தில் நீனும் மாமாவை தலையிடாதங்க, இது இப்படி வசூல் பண்ணாதான், ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்ட்டே தரலை வைக்கல அப்படிங்கும்போது, டேய் அவரை பார்க்கவே பாவமாக இருக்குடா, என்னடா அப்படிங்கும்போது, மாமா நான் தான் சொல்லிட்டோம்ல, உங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, முதல் போட்டது நாங்கள், எங்களுக்கு தான் அதோட சங்கடம் தெரியும், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது, டேய் சத்யா என்னடா பேசுகிற, அதுவும் மாமனார் வீட்டு பணம் தானே அப்படிங்கும்போது, எங்கள் மாமனார் வீட்டு பணம் தான் மாமா, அது நாளைக்கு எனக்கு தானே, எனக்கும் ரேகாவுக்கு தானே சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்காங்க, அதை நாங்கள் தானே சரி பண்ணணும், அதான் சரி பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது, டேய் நீ பண்ணுறதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குடா, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அத்தை ராத்திரியில் கொடை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, மாமா எப்படி வந்துட்டு போகுது, எனக்கும் உங்களுக்கும் இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் மூணாவது ஆளுக்காவோ என்கிட்ட ஒரு மாதிரி ஆகாதங்க, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நம்ம கிளம்பலாங்க அப்படிங்கும்போது, இங்கே பாடுறா சத்யா ரொம்ப ஓவராக பண்ணால் நான் அவர் சைடில் நின்று ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கோம் அப்படிங்கும்போது, மாமா நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டி போங்க, எங்கேயும் கூட்டி போங்க, எதனாலும் பார்த்துக்கலாம், எங்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா நீ மாமாட்ட எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, அக்கா மாமா அக்கான்னு பார்த்து தான் நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், நான் ஃபைனான்ஸ் போட்டிருக்க இடத்துல நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து தன்னோடய ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு. அண்ணாச்சி ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், எப்படி வாங்கணுமோ பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, சரி தம்பி அப்படின்ட்டு சொல்லி நம்பரை வாங்கிக்கிறாரு. இங்கே சத்யாவுக்கு முத்து மேலேயும் மீனா மேலேயும் சரியான கடுப்பில் போகிறாரு. இங்கே மீனா இப்படி ஆகிட்டானே இந்த சத்யா அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. என்னடியோ முகமே வாடி இருக்குது, என்னாச்சு மீனா, மாப்பிள்ள ஏன் மீனா ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கும்போது, ஒன்றும்லத அப்படிங்கும்போது, ஏம்மா இந்த சத்யா முன்ன மாதிரியே இல்லைம்மா அப்படிங்கும்போது, டே அதான் மாறிட்டேனடி, ஐயா மாமியார் குடும்பம் தான் முக்கியம்ன்ட்டு போயிட்டானே, எனக்கு ஃபோன் கூட பண்ணதே கிடையாது, வைக்கிறதே கிடையாது, முன்னாடியே அடிக்கடி பார்க்க வைக்கன்னு பேச்சுக்கு சொன்னான், அதோடு சரி, ஒரு வாட்டி செலவு கொடுத்துட்டு போனால் அதோட சரி அப்படிங்கம்மா, பணம் கொடுக்கலம்மா, ஆனால் உன்னை பார்த்துருக்கணுமாம்மா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருப்ப அப்படிங்கும்போது, நான் மட்டுமாடி வளர்த்தேன், நீ தான் வளர்த்த படிக்க வச்சு எல்லாம் செஞ்ச, உனக்கும் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னா அப்படிங்கும்போது, அம்மா எனக்கெலாம் ஃபோன் பண்ணி பேசலை, ஆனால் இந்த சத்யா என் மாமா ஃபைனான்ஸை வசூல் பண்ணணும்னு சொல்லி பொண்ணுக்கு முடியாத ஆளெல்லாம் பாடாப்படுத்துகிறாமா, அப்படி பேசிட்டாமா இஷ்டமா அப்படின்னு இப்படிலாம் பேசிட்டானா அவனை சும்மா விடக்கூடாது, வா நம்ம அவனை ஒன்று இல்லைன்னு பார்த்துடலாம் அப்படிங்கும்போது, அம்மா சத்யா தான் பக்குவம் இல்லாமல் இருக்கா, நம்ம அப்படி பண்ணக்கூடாது, என் வீட்டுக்காரர் தான் ஒரு மாதிரி பேசிட்டான் அப்படிங்கும்போது, அத்தை விடுங்கத்த, சத்யாவோட அப்பா இருந்தா அவர் இடத்துல இருந்தா அவரை பேசினா அவர் என்ன நினைப்பார், நம்ம புரியாமல் பேசுதான், சரி விட்டுடலாம் அப்படின்னு தானே விடுவார், அது மாதிரி விட்டுதான் அத்தை, ஆனால் என்ன ஒன்றுமில்லாதவங்கள போட்டு பாடாப்படுத்தும் போது கடுப்பாக இருக்குது, என்றைக்குமே யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க சைடில் தான் நான் நிற்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனாவோட அம்மா, மாப்பிள்ளை என்றைக்குமே யார் சங்கடப்படுத்தவங்க பார்த்தா நீங்கள் நிற்பீங்க, அதான் நியாயம்னு உங்களுக்கு தெரியும், இடத்துல சத்யாவும் அப்படி தான் மாப்பிள்ளை வளர்த்துட்டேன், ஆனால் இப்படி ஆகிட்டேனா மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, விடுங்க அதையை பற்றி பேசிகிட்டு இருக்காதாங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கும்போது, எங்கள் மாப்பிள்ளை சரியாக போகுது, நல்லா வளர்த்தி ஆளாக்கி வச்சுருந்தோம், என்றைக்கு இந்த ரேகாவை கல்யாணம் பண்ணானோ அவனோட வழியே மாறி போச்சு, ரேகாவும் சத்யாவும் இங்கே இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தாங்க, அவங்க அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு போன பிறகு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு. இப்போ தான் என்னெல்லாமோ நினைக்க வேண்டியதாக இருக்குது, முன்னாடி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த பிள்ளை போச்சு, அது உண்மையாக பொய்யாங்கிறது நினைக்கிற அளவுக்கு தான் இருக்குது, நான் வேணால் அதை கேட்டு சொல்லுதேன் அப்படிங்கும்போது, அது எது மாப்பிள்ள இவனே மாறிட்டான், இன்னும் நம்ம கேட்டு என்ன பண்ண போகிறோம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரித்த நான் ஒன்றும் கேட்கல, வார 10ஆந்தேதி எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, அதான் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிப்போச்சே, உங்களுக்கு அது கல்யாணம் கிடையாதா, உங்கள் கல்யாணம் 3ஆந்தேதி இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுறதுலாம் சரி தான், எங்கள் பாட்டிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, என்ன நானும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கையில் 2 பேரும் விரும்புதம் வைக்கணும்னு நினச்சி வீட்டில் சொல்லிட்டாங்க, எங்கள் பாட்டிக்கு நம்ம புரிய வச்சோன்னா கண்டிப்பாக பழசெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி மறுத்து வச்சு சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டதுனால நாங்கள் எதுவுமே சொல்லலை, எங்கள் பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, உங்கள்கிட்ட எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னுட்டு இருக்கும்போதே அண்ணாமலை கால் பண்ணிடுறாங்க. ஏம்மா நான் அண்ணாமலை பேசுகிறேன் அப்படிங்க, சொல்லுங்கண்ணே இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையும் மீனாவும் அப்படிங்கிறாங்க. வந்துட்டாங்களா, நான் சொல்லதை சொல்லணும்லாமா,
அம்மா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது உனக்கு தெரியும். அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுமா. முத்துக்கோ மீனாவுக்கோ கல்யாணம் ஆனது நினப்பே இல்லை. 2 கல்யாணம் முடியாத பிள்ளைகள் நம்ம வீட்டில் இருக்குது. அது வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. பேசாமல் பயமாக இருக்குது, கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. சரி நான் சொல்லணுமாம்மா, அதான் சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உடனே சரிண்ணே தந்தை நான் வந்துடுதேண்ணே அப்படிங்கிறாங்க. சரிம்மா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிடுறாங்க. இங்கே முத்து சொல்கிறார், அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளைக்கு என் கூட வந்து இருங்க அப்படின்னோடனே மீனா வந்து முத்தை பார்க்குறாங்க. ஏன் மீனா, நம்மளுக்கே அந்த வீட்டில் மறுவாதி இல்லை, அந்த வீட்டில் போய் உங்கள் அம்மாவை போய் எப்படி வச்சிட்ருக்குன்னு நினைக்கியா? எங்கள் பாட்டி தான் இருக்காங்களே அப்படிங்கும்போது, ஏங்க பழைய பாட்டியாக இருந்தால் நம்ம என்னென்னாலும் பண்ணலாங்க. இப்போ எங்கள் அம்மாவே உங்களுக்கு யாருன்னு தெரியாது, அதனால் சரியாக இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அத்தை, கவலைப்படாதீங்க, தினம் நானும் மீனா வந்து உங்களை பார்ப்போம். என்ன 3 நேரம் சோறு கூட எங்கள் வீட்டிலேருந்து வந்துடும், நீங்கள் அதை பற்றிலாம் நினைக்காதீங்க அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை சாப்பாட்டுக்கோ வைக்கிறதுக்கோ எதுவும் நினைக்கல மாப்பிள்ளை. என் கை காலில் தடம் இருக்க வரைக்கும் நான் உழைச்சி அம்மாவில் சாப்பிடுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பூக்கிட்ட தெரியும், உழைச்சிக்கலாம். ஆனால் இந்த சத்தியா பையன் பொழைச்செல்லாம் மறந்துட்டானே அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் அவனை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அத்தை அப்படின்ட்டு சீதா வந்துடுறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி அப்படிங்கும்போது, சத்யாவை ரோட்டில் பார்த்தம்மா. டேய் சத்யா அப்படிங்கிறேன். ரோட்டிலலாம் நீ சத்யான்னு கூப்பிடாத, நான் ஒரு கம்பெனியோட ஓனரு, நீ என்னென்னு பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, யாருமே இல்லாத போது வேணா அப்படி பேசு, யார் இருந்தாங்கன்னா சார் அப்படின்னு பேசு அப்படிங்கிறான். ரொம்ப கடுப்பாகி போச்சுமா, அதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படிங்கும்போது, அந்த சத்யாவுக்கு இவ்வளோ திமிராயிருச்சா அப்படிங்கும்போது, மீனா ஒரு மாதிரி இருக்கேன், ஏங்கா நீ ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கும்போது, பொன்னியை அப்படி பேசியிருக்கான், ஒரு ஒன்றுமில்லாத அளவு இப்படிலாம் பேசுதான், கேட்க போனால் நீங்கள் யாருன்ன மாதிரி கேட்குறான், என்னடி பண்ணுறது அப்படிங்கும்போது, ஏம்மாமா அப்படி இருக்கான் அப்படிங்கும்போது, எல்லாம் புது பணக்காரம்லாமா அப்படி தான் இருப்பான், கொஞ்ச நாளில் சரியாயிரும் அப்படிங்கும்போது, எங்கள் மாமா சரியாகும், ரொம்ப ஓவராலாக பண்ணுறான், சிந்தாமணி மருமகன் சிந்தாமணி மாதிரிலாம் ஆகிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நம்ம என்ன பண்ண முடியும், அது அவனுக்குள்ள தெரியணும், இனிமேல் அவங்க வருவாங்க நீங்கள் மறந்துடுங்க. பணக்காரன் தோரணையில் அவன் பேசுதான், என்ன நம்ம எந்த இடத்துலேருந்து வந்தோம் போனோங்கிறத மறந்துட்டான். அப்படி இருக்கும்போது அவனை நினச்சி பேசுகிறதோ வைக்கிறதோ தேவையில்லாதது அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா கால் பண்ணுறாங்க. ஏய் மீனா உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. உடனே சரியத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுருதி அவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் பாட்டிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, எனக்கும் ரவிக்கு வந்து மீண்டும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னோடனே என்னடி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, யாருனே உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, ஒரு 2 வருஷம் ஆகி போச்சு, இப்போ போய் கல்யாணம் பண்ணால் ஊர் உலகம் என்ன சொல்லுவோம் அப்படிங்கும்போது, ஊர் உலகம் என்னன்னு சொல்லிட்டு போகுது, நாங்கள் வந்து கல்யாணத்தை வந்து யாருக்குமே தெரியாமல் பண்ணோம், எல்லோரும் முடிவு பண்ணணும்னு எனக்கு ஆசை அப்படின்னா சுருதியோட அப்பா சொல்கிறார், எங்களுக்கும் ஆசை தான் மோளே, நானும் உன் கல்யாணத்தை நேரில் பார்க்க முடியலன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வருத்தம் இருக்குது, கண்டிப்பாக நான் வந்துடுவேன் மோளே. ஏய் சுதா நம்ம போகிறோம், நம்ம 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 மோ கல்யாணத்தை நம்ம பார்க்குறோம், நான் பார்க்கலன்னு எத்தனை நாள் ஒன்றை சொல்லியிருக்கேன், இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அந்த பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும், அதை விட்டுட்டு பிறப்படுறதுக்கு வழியை பாரு, சுருதி உனக்கு என்ன வேணுமா அப்படிங்க, ஒன்றுமே வேண்டாமா நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கும்போது, ஏங்க நம்ம எப்படிங்க வெறுங்க வச்சுட்டு போக முடியும், அவளுக்கு எவ்வளோ நகை நம்ம கொடுக்கணுமோ கொடுத்துருவோங்க அப்படிங்கிறேன். ஆமாம் ஆமாம் பண்ணிடுவோம், நாங்கள் உனக்கு என்னென்ன தர்றோமோ எல்லாம் வந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அச்சா ஒன்றும் வேண்டாம், எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்காங்க, அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, நாங்கள் புரிய வச்சுன்னா அது வேறு மாதிரி போயிடும், அதனால் 10ஆம் தேதி வந்துடுங்க எங்களுக்கு கண்ணாலம் அப்படின்ட்டு அவங்க வந்துடுறாங்க. அண்ணாமலையும் ஃபோன் பண்ணுறாங்க வாசுதேவனுக்கு, அண்ணாமலை பேசுகிறேன் அப்படிங்கும்போது, சொல்லுங்கள் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் மறந்து போச்சு, மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் அப்படிங்கும்போது, எல்லாம் கேள்விப்பட்டேன், சுருதியும் வந்து மாப்பிள்ளையும் வந்து சொன்னாங்க, நாங்கள் 10ஆம் தேதி வந்துடுவோம், அவங்க வீட்டில் வச்சு நல்ல மாதிரி பண்ணுங்க, எங்கள் முக்கியமான சொந்தத்தை நாங்கள் வர சொல்கிறோம் அப்படிங்கும்போது, சரிங்க வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே வாசுதேவன் சொல்கிறாங்க சுதாட்ட, என்ன அண்ணாமலை ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், அவன் மௌனும் சொல்லிட்டான், ஆனால் அங்கே அப்படி கல்யாணம் நடத்த அளவுக்கு அந்த வீட்டில் இடம் காணுமா அப்படிங்கும்போது, ஏங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சு, சிம்பிளாக தானே விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை சுதா அதை சும்மா விட்டுறக்கூடாது, அந்த மீனா வந்து ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்திருக்கா, வீட்டில் பெருசாக எதுவும் கொடுக்க முடியாது, ஆனால் நம்ம உள்ள அப்படி இல்லை, பெரிய கோடீஸ்வரி, நம்ம வந்து என்ன செய்யணும், எந்த அளவு கொடுக்கணுமோ அந்த அளவு கொடுக்கணும், அந்த வீட்டிலே நம்ம மோளுக்கு அப்படி ஒரு மாசு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணிடலாங்க, ஏற்கனவே இது வரைக்கும் நம்ம சுதிக்கு வந்து நம்ம பண்ணணும் தான் நினைக்கோம், அவங்க தான் ஒன்றும் பண்ண வேண்டாங்காங்க, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 10 லட்சம் கொடுத்தோம், அதை கூட மாப்பிள்ளையும் சுதியும் பெரட்டி கொண்டு நம்மகிட்ட தந்துட்டாங்க, அவங்க அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க, இப்படி இருக்காங்க, நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க,
அந்த முத்து மீனெல்லாம் பெரிய தொழில் பண்ண தாங்க வைக்காங்கன்னா அந்த வீட்டில் வந்து பயங்கர சீன் போட்டுட்ருக்காங்க. அந்த சீனை இல்லாமல் ஆக்கணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், நகை போட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே முத்துக்கு மனசு என்னவா இருக்குன்னா, சுருதியோட வீட்டிலேருந்து வருவாங்க. கண்டிப்பாக கல்யாணங்கும் போது அவங்க நகை ஏதாவது கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கடுப்பேற்றுறதுக்கு நம்ம மீனாவுக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நகை கடை காட்ட போகிறாங்க. என்ன முத்து வா, வந்து ரொம்ப நாள் ஆச்சப்பா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு. என்ன உதவி பண்ண தம்பி? அன்றைக்கி இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு இடத்துல வண்டி ஸ்டார்ட் ஆகலை, நீ தான் ஸ்டார்ட் பண்ணி தந்த. அதில் எவ்வளோ உள்ள பொருள் வச்சுருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள பொருள். அதை காப்பாற்றி ஒரு இடத்துல கொண்டு விட்டேன். பணம் இருந்தால் வாங்கவே மாட்டேன்ட்டேன். இப்பேற்பட்ட பையனுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணேன், என்ன தம்பி செய்யணும் அப்படிங்கும்போது, இல்லைனாச்சு இதை கேட்கவே ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்கு என் வீட்டை கல்யாணம் ஆகி இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் பாட்டிக்கு பொசுக்குன்னு மறந்து போச்சுங்க. அவங்க வந்து எல்லாம் மறந்து போனதுனால எங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணணுங்காங்க. என் வீட்டம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீட்டில் உள்ள பிள்ளை. என் தம்பி கல்யாணம் பண்ண பிள்ளை நல்ல வசதியான வீட்டில் பிள்ளை, அங்கே நகை போடுவாங்க. என் வீட்டுக்காரி வெறுங்கலத்தோடு தான் நல்லா இருக்கா இல்லையா, அதான் வந்து சின்னதாக ஒரு தங்கம் எடுக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கும்போது, தம்பி வெறுங்கலத்தோடு இருக்கக்கூடாது தான், உனக்கு நான் ஒரு 10 பவுனில் ஜங்கிலி தரேன் அப்படிங்க. இல்லைங்கய்யா 10 பவுன்லாம் வேண்டாம், என்கிட்ட 2 பவுனுக்கு காசு இருக்குது, நீங்கள் அதை மட்டும் தந்தால் போதும் அப்படிங்கும்போது, தம்பி நீ ஓசியில் கேட்கன்னு பார்த்தேன், ஆனால் நீ 2 பவுனுக்கு காசு இருக்குது நகை வாங்க வந்தங்கிற, என் பெருந்தன்மைக்கு நான் அதை செய்யணும்ல, எனக்கு பெருசாக பிள்ளைகள் எதுவும் இல்லைப்பா, நீ வந்து என் பையன் மாதிரி நான் நினைக்கேன், என் மருமகளுக்கு என்னால் முடிஞ்சது நான் செய்யணும்னு நினைக்கேன், எதுவும் பண்ணாத, கல்யாணத்தன்னைக்கு நான் வரேன், நான் போடுறதுன்னு சொன்னால் 10 பவுனை போடுவேன், நீ உன் பொண்டாட்டிக்கு 2 பவுனை வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. இல்லையா இருக்கட்டும், நான் வந்து நீங்கள் தெரிஞ்ச கடை நல்ல பொருளாக தருவியே, நல்ல இதாக எடுத்துக்கலான்னு தான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி தம்பி உன் பெருந்தன்மை பெரிய மனசு அப்படின்னு 2 பவுனை கொடுத்துட்றாங்க. அவர் அந்த 10ஆம் தேதியை குறித்து வச்சுக்கிறாரு. 10ஆம் தேதி கண்டிப்பாக முத்துவோட பொஞ்சாதிக்கவே நம்ம நகை 10 பவுனில் போட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்காரு. இப்படியா இருக்குது. இங்கே தேவிகா வந்து மனோஜ் நினைக்காங்க, மாப்பிள்ளை வந்து பணம் காசுன்னு தான் அலைதார், அவருக்கு ஏதாவது வகையில் நம்ம ஆசையை ஏற்படுத்தி விட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம மோளை சுற்றிக்கிட்டே வருவார், நம்ம மோளுக்கும் சரியாயிரும். நம்ம மோவை எப்போ பார்த்தாலும் மனோஜ்னுட்டு கிடக்கா, மருத்துவச்சி சொன்ன மாதிரி சரியாகணும்னா மனோஜ் வந்து இங்கேயே இருந்தாகணும். இது ஒரு நாள் நைட்டு வராரு, ஒரு நாள் பவளையில் வராரு, அது லாயக்கப்படலை. எப்பவும் என் மோவா கனகா கூடயே இருக்கணும், ஏன் அந்த ஃபர்னிச்சர் கடை கூட அவன் நினைக்கக்கூடாது, எதையாவது அது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ நினைக்கும் போது தான் யோசனை வருது, மாப்பிள்ளை வந்து வெயிலுக்குள்ளே போக மாட்டேக்காரு, வைக்க மாட்டேக்காரு, சொகுசாக வாழ நினைக்காரு, பேசாமல் நம்ம கொடைக்கானல் இருக்க வீட்டையும் கிடக்க ஃப்ளாட்டையும் கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்து ஒவ்வொரு சொத்தாக நமக்கு தருவாங்க, அதனால் நம்ம வந்து கனகா கூடயே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாருன்னு நினைக்காங்க. அப்போ மனோஜுக்கு கால் பண்ணி, மாப்பிள்ளை நான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, கொடைக்கானல் உள்ள சொத்தை நான் உங்களுக்கு தரலான்னு இருக்கேன் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, கொடைக்கானல் உள்ள சொத்தை எனக்கு தரப்போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கொடைக்கானல் உள்ள சொத்தை தரப்போகிறேன், நீங்கள் அதை வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு வந்து படிப்படியாக நாங்கள் எல்லாமே தருவோம், நீங்கள் என் பொண்ணு கனகா மட்டும் நல்லா பார்த்துக்கணும் வைக்கணும் அப்படிங்கும்போது, ஆண்டி கனகாவை நான் சூப்பராக பார்த்துக்கிறேன், சரியாயிரும் அவளுக்கு, நீங்கள் வேணாலும் பாருங்கள், நான் கல்யாணம் பண்ண நேரம் பாருங்கள், கனகா ரொம்ப சரியாயிருவா அப்படிங்கும்போது, மாப்பிள்ளை நான் சொல்கிறதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்தி வெள்ளையும் உங்களை தான் அவன் நினச்சிக்கிட்டே இருக்கா, என் மாப்பிள்ளை எப்போ வருவார், என் ஹஸ்பண்ட் எப்போ வருவார்னு கேட்டுக்கிட்டு இருக்கா, நீங்கள் வேறு ஒரு நாள் நைட்டு உங்கள் வீட்டில் போய் இருந்துக்கிட்டீங்க, மறுநாள் வாரீங்க, பவளையிலேருந்து கொஞ்சம் நேரம் இருக்கீங்க, இப்படி இருந்தால் சரி வராது மாப்பிள்ளை, கனகா கூட இருக்க பாருங்கள், நாளைக்கு கொடைக்கானல் வீட்டையும் அந்த ஃப்ளாட்டையும் உங்கள் பேரில் எழுதிதானே அப்படின்னா, கொடைக்கானல் வீடா செமையாக இருக்கும்ல அப்படி இப்படின்னு பயங்கரமாக கற்பனை கோட்டையில் மிதக்காப்பில், அங்கே வீடு எப்படி இருக்கும் ஆண்டி அப்படிங்கும்போது, இங்கே இருக்கலாம் மாப்பிள்ளை, இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்க, இதோட பெருசாக இருக்குமா, இதோட பெருசாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுவே பெருசாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை, நாங்கள் கொடைக்கானல் போனால் வந்து தங்குறதுக்காக வச்சுருந்தோம், இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே மாப்பிள்ளை நீங்கள் தான், நீங்களும் என் மகளும் தான் சந்தோஷமாக இருக்கணும், அப்படி இருக்கும்போது அந்த வீடை உங்களுக்கு எழுதி தந்துடுறேன், நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் இப்போவே கிளம்பணும் அங்கே அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படி, சரி இப்போ கிளம்ப முடியாதுல்ல, நான் நாளைக்கு உங்களுக்கு அதை எழுதி தந்துடுறேன், அதுக்கப்புறமாதிரி என் பொண்ணை அங்கே வச்சு பார்த்துப்பீங்களா, என் பொண்ணுக்கும் உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன், நானும் என் பொண்ணையும் உங்களையும் ஒன்றா வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நீங்கள் கொடைக்கானல் வீட்டை என் பேர் எழுதிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா வந்து மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, டேய் நான் வந்து மீனாட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. சுருதிகிட்ட பேசணுங்காங்க. மாடியில் கூட்டு கொண்டு பேசுகிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கும்போது, வர மனோஜோட போக்கே சரியில்லை, மனோஜ் கடைக்கு எப்போ போனாலும் மனோஜ் கடையில் இருக்க மாட்டேக்கான்,
அது போக எங்கேயாவது நான் வந்து பிஸ்னஸ் விஷயமா போகிறேன் வரேங்க. ஆனால் சந்தோஷத்தை கேட்டால் எனக்கு தெரியாதுங்க. அவன் பிஏட்ட கேட்டாலும் தெரியாது, மீட்டிங் போன மாதிரி இல்லைங்காங்க. அதனால் வந்து என்ன நடக்குன்னே புரியல அப்படிங்கும்போது சுற்றி சொல்கிறாங்க, ஆண்டி எப்போவுமே நீங்கள் மனோஜ் விஷயத்த வந்து நீங்கள் தானே பார்த்துப்பீங்க, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? என் வீட்டுக்காரையும் முத்தையும் உங்கள் பையனாகவே நீங்கள் சொல்லவே மாட்டீங்களே, இப்போ என்ன அதிசயமாக என்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, சுதி நான் சொல்லுது முதல்ல கேளு. நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவங்க. மனோஜுக்கு வரப்போகிறவா ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த வீட்டுக்கு லாயக்கப்படும். நானும் ஒரு பணக்காரியை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மனோஜ் ஒன்றுமில்லாத ரோஹிணி கூட சுத்தானோ, அவ கூட வாழுதானோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதனால் நீங்கள் 2 பேரும் அதை கிளியர் பண்ணணும். மனோஜ் எங்கே போகிறான் வாரான், இதை நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா, அது எப்படிங்க சரியாக வரும்? உங்கள் பையன் பர்சனலாக 4 இடத்துக்கு வருவார், அங்கேயே போக முடியுமா அப்படிங்கும்போது, மீனா சுதி இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பெருசாக அதை செய்யுங்கன்னு கேட்கல அப்படிங்கும்போது சுதி சொல்கிறாங்க, எதை கேட்கல ஆண்டி? மீனாவை தான் அதை சமைச்சு கொடு இதை சமைச்சு கொடு எல்லாமே கேட்டிருக்கீங்களே, ஏன் இந்த வீட்டு கடனை கூட அவங்க தான் அடைச்சாங்க, நீங்கள் தானே வீட்டை திருப்பணும்னு சொன்னீங்க, அவங்க பண்ணல அப்படிங்கும்போது, ஏம்மா பொறுப்பான கதையெல்லாம் மீனாவும் முத்து தான் செய்கிறாங்க. இந்த கதையை முத்து நம்ம விட்டோன்னா கண்டிப்பாக அவன் கோவத்தில் தான் பண்ணுவான். ஆனால் மீனா வந்து கொஞ்சம் விவேகம் உள்ளவா, நீ கொஞ்சம் மூளை உள்ளவா. 2 பேரும் சேர்ந்து அவன் எங்கே போகிறான் வாரான், ரோஹிணியோட தான் வாழுதானா அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ரோஹிணி எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, தெரியுதுல இந்த மனோஜ் அங்கே போகிறான் வரானான்னு பாருங்கள் அப்படிங்கும்போது, நாளிலேருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நைட்டு வீட்டுக்கு வரவில்லை. மறுநாள் வராரு. வந்தோடனே விஜய் கேட்குறாங்க, ஏன்டா நீ வரல அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நீ பண்ணது வர சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சரி கிடையாது அப்படிங்கும்போது, நீ பிஸ்னஸ் விஷயமாக போகிறாங்க, எங்கடா பிஸ்னஸ் விஷயமாக போகிற, பெருசாக எதுவுமே பண்ணலடா, உன் கடை அப்படி தானே இருக்குது, லாபத்தில் வந்த மாதிரியே இல்லையே அப்படிங்கும்போதுமா, டீலர் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டா போனால் தானே முடியும் அப்படிங்கும்போது, என்னடா டீலரு, உனி மாதிரி எத்தனை பேருக்கு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, அவங்களாம் அப்படியே போயிட்டுருக்காங்க வச்சுட்ருக்காங்க அப்படிங்கும்போது, ஏம்மா உங்களுக்கு அது தெரியாது, அவங்க போயிருக்காங்க வச்சுருக்காங்கன்னுட்டு இருக்காங்க. சரி என்ன இல்லாமல் சமாளிக்கடா, ரோஹிணி கூட நீ சுற்றியா வைக்க அப்படிங்கம்மா. ரோஹிணிகிட்ட பேசுறதே கிடையாது, ரோஹிணி எனக்கு சம்மந்தம் இல்லை, அவன் எனக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போகிறான்ட்டான், அதுக்கும் எனக்கு மட்டும்தான் பேச்சை தவிர்த்து இது தேவையில்லாத பேச்சில் எனக்கு அவளுக்கும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கடா அப்படிங்கிறாங்க. இங்கே மறுநாள் காலையில் மீனாவும் ஸ்ருதியும் வந்து மனோஜை வந்து ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. அங்கே வந்து மனோஜ் பேரில் அந்த கொடைக்கானல் வீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துல நிற்காங்க தேவிகா. அதை ஒரே காரில் ஏறுதாங்க. என்ன மீனா அந்த தேவிகா வந்து மனோஜ் காரில் ஏறுதாங்க அப்படிங்கும்போது, அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, இவங்க எதுக்கு இவங்க காரில் மனோஜ் காரில் ஏறுறாங்க அப்படிங்கிற 2 பேரும் முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அங்கே போய் எங்கே போய் நிற்குன்னா பத்திரத்தை எழுதி கொடுக்குற இடத்துல போய் நிற்கு. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒன்றும் புரியல. மீனா அந்த கடையில் போய் ஒரு மாஸ்க் வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டு பக்கத்தில் போயிருந்தாங்க. மாஸ்க் போடாமல் 2 பேரும் யாருக்கும் தெரியல, என் குறிப்பாக மனோஜுக்கும் தெரியல. மாப்பிள்ளை நீங்கள் வந்து இப்போமே கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் மாப்பிள்ளை, பத்திரம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அது ரெடியாகி நீங்களும் நானும் கையெழுத்து போட்டோன்னா எங்கள் 30 கோடி சொத்துக்கு நீங்கள் உடனே அதிபதி ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுருதி, 30 கோடியா, மனோஜை யாருக்குனே கையில் பிடிக்க முடியாது, மாப்பிள்ளைன்னு கூப்பிடுதாங்க, என்னமோ ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படிங்கும்போது, கரெக்டாக இன்னொரு கார்லேருந்து இறங்கி வராங்க கனகா. ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கனகாட்ட போய் நிற்காங்க. இதை பார்த்தோன்னா ஸ்ருதிக்கு ஒன்றும் இல்லை, என்ன மீனா ஹஸ்பண்ட்னு சொல்லி இந்த கனகாப்பில் சொல்லுது அப்படிங்கும்போது, எனக்கு அதான் குழப்பமாக இருக்குது, அண்ணா அவர் வராரு அப்படின்னு பார்க்குறாங்க. சக்திவேலும் வராரு பக்கத்தில். சார் நான் சொல்லலை உங்களுக்கு வந்து நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ண நேரம் நீங்கள் வந்து கோடீஸ்வரனாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டுல கரெக்டாக அப்படி தானே சொல்லுது அப்படிங்கும்போது, சார் நான் கூட இடையில வந்து நீங்கள் சொல்லுது தப்பாக இருக்குமோ, சும்மா என்கிட்ட செலவுக்கு ஆட்டையை போடுறதுனால இப்படி சொல்லுதீங்களோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்படி 30 கோடி ரூபா சொத்து உடனே வரணும்னு நினச்சி கூட பார்க்கல, அதுவும் கனகாவுக்கு சரியாகலை, இனிமேல் சரியானாலும் சரி தான், சரி ஆவாட்டலாலும் சரி தான், ஏன்னா 30 கோடி ரூபா சொத்து வருது இல்லை அப்படிங்கும்போது, என்ன மனோஜ் இப்படி பேசுகிறீங்க, உங்கள் அவன் பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு கேட்காது, நான் பையன் தானே பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. இது ஸ்ருதிக்கு நல்லாவே கேட்டுறது. அவங்க வீடியோவும் எடுத்துடுறாங்க. இதை எடுத்துகிட்டு மீனா இப்போயும் நான் சும்மிடக்கூடாது, அந்த இவங்ககிட்ட கனகாட்ட சொல்லிடுவோம் அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, கனகாவுக்கு சொன்னால் அப்படி புரியும், அவங்க அம்மாவுக்கு சொன்னாலுமே புரியாது, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்க அவங்க அப்படிங்கும்போது, என்ன மீனா சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தீங்க, நான் டெக்கரேஷன் பண்ணேன், மனோஜ் தான் அப்போ கல்யாணம் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அதான் நம்மளை உடனே அவசர அவசரமாக அப்படியே அனுப்பியிருக்காங்க, எனக்கு அங்கேருந்து வெளியே வரவங்க ஏதோ தோணுச்சு, ஆனால் இது இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல, அத்தைக்கு தெரியாமல் இப்படிலாம் அந்த மனோஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, மீனா இதை கண்டிப்பாக வந்து ஆன்ட்டிகிட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது, கண்டிப்பாக சொல்லணும், உடனே சொல்லணும், வா நம்ம வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு
இங்கே மீனாவும் ஸ்ருதியும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விஜய் எங்கேயோ கிளம்பி துணி எடுக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அத்தை அப்படிங்கிறாங்க, என்ன மனோஜ் எங்கே போன வச்சான் கேட்டீங்களா பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, நீங்கள் தான் மனோஜ் இருக்கிற இடத்துக்கு வரணும் வாங்க அப்படிங்கும்போது, எங்கே அங்கே ரோகிணி வீட்டில் தான் இருக்கானா, அவளை சும்மா விட மாட்டேன் நான் வரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் மட்டும் இல்லை, மாமா வரணும், முத்து வரணும், ரவியும் வரணும் அப்படிங்கிறாங்க. அவங்களாம் எதுக்கு அப்படிங்க, அவங்க வந்தால் தான் சரியாக இருக்கும். ஓ அந்த ரோகிணி ரொம்ப ஓவராக பண்ணுறாளோ, எல்லோரும் வர சொல்லுங்கள் அப்படின்னா முத்துக்கு ஃபோன் பண்ணி மீனா வர சொல்லியிருந்தாங்க, ரவிக்கு ஃபோன் பண்ணி ஸ்ருதி வர சொல்லிடுறாங்க. இங்கே எல்லோரும் கிளம்பி மனோஜ் பத்திரம் முடிக்கிற இடத்துக்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க கனகாவும் மனோஜும் பக்கத்தில் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பு. மனோஜ் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அம்மா நீங்கள் எப்படி வந்தீங்க வச்சிங்க அப்படின்னு. எங்கே பார்த்தேண்ணா ஸ்ருதி மீனாவும் நீ அப்பமே பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்துக்கொண்டு எனக்கு காட்டினாங்க அப்படின்னு. ஸ்ருதியும் மீனாவும் இவங்க ஸ்ருதியும் மீனாவும் வந்தாங்களா எப்பமா அப்படி இப்படி உடம்பாரு, என்னடா உடம்ப ஆரம்பிக்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை என்னடா பண்ணிகிட்ருக்கு, எதா பண்ணிகிட்ருக்கு, இல்லைப்பா சும்மா தான் வந்தேன், எனக்கு காரில் சக்தியோ அவங்க வீட்டம்மா என் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா அப்படி இப்படின்னு இருக்காங்க. கரெக்டாக தேவிக்கு வந்துடுறாங்க. மாப்பிள்ள அப்படிங்கும் பார்க்குறாங்க. முத்து மீனா எல்லோரும் இருக்காங்க. ஓ இது உங்கள் அப்பா அம்மா இல்லை, என் மாப்பிள்ளைக்கு நான் வந்து சொத்து எழுதி கொடுக்க போகிறேன், அதுக்கு தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க சமாளிச்சிடுறாங்க. சுற்றி சொல்கிறாங்க, இல்லை இந்த இவங்க மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது, இல்லை இவர் எங்கள் மாப்பிள்ளை இல்லை, எங்கள் மாப்பிள்ளை சக்திவேல் சார் அப்படிங்கும்போது, அம்மா இவர் தானே ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது, ஏம்மா உடம்பு முடியல அதனால் நீ மாற்றி பேசிகிட்டு இருக்காது, இவர் தான் மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, என்ன சுருதி இப்படி சொல்லிட்டேன், அவங்க வந்து அவங்களே தெளிவாக சொல்கிறாங்களே அப்படிங்கும்போது, முத்து இந்த வீடியோ பாருங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனோஜை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே போய் விஜயா மனோஜை பலார்னு வாங்குதாங்க. டேய் மனோஜ் என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு நம்மளுக்கு வர வேண்டிய 30 கோடி ரூபா சொத்து போச்சே, இந்த முத்து மீனாவும் தான் எல்லா வகையிலையும் ஒரி பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்போ ஸ்ருதியும் சேர்ந்துக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. அப்படியே மனோஜ் என்னடா அங்கே நடக்குது அப்படிங்கும்போது, ஒன்றுமில்லம்மா சக்திவேல் சாருக்கு அவங்க மாமியாரை சொத்து கொடுக்கன்னாங்க, என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க அதான் போனேன் அப்படிங்கும்போது, ஓ அதுதான் போனையா, அப்போ இந்த மீனா தான் வந்து நீ தேவையில்லாத சொல்லிட்டாளா வச்சிட்டாளா அப்படிங்கும்போது சொல்லுவாங்க. ஆண்டி தேவையில்லாத சொன்னாங்களா, நடந்ததை நானும் தான் பார்த்தேன், மீனா மட்டும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே சுதிக்கிட்ட மனோஜ் சொல்லுவாங்க, நடந்தது என்னென்ன தெரியாமல் போய் இப்படி பேசுவாங்க சுதி அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒரு நாள் நீங்கள் தான் கனகாவை கல்யாணம் பண்ணுங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும் தின, அதை பார்த்துக்குறோம் இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரியட்டும், ஏன் இது வந்து நாங்கள் வந்து கரெக்டான ஆதாரத்தை உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற ஆதாரத்தை எடுத்தோம்னா நாங்கள் ரோகிணிகிட்டே உங்களுக்கு கொடுப்போம், அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஏற்கனவே மனோஜ் வந்து அப்பனா ஆகிட்டேன்னு அவள் சொல்லுதா, இவன் சொல்லிகிட்டு இருக்கான், இவன் என்கிட்ட நான் கிடையாதுன்னுட்டு இருக்கான், எது உண்மைனே தெரில. இந்த நேரத்தில் வந்து இந்த கனகா பிள்ளை வேறு கல்யாணம் பண்ணியிருக்காவனு வீடியோ எடுத்து கொண்டு கொடுக்காங்க. அவன் இல்லைங்கிறான், என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியலையே, அது ரோகிணிகிட்ட போய் சொல்லிட்டா என்ன ஆகும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு வா அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு கேட்குறாங்க. டேய் உண்மையே சொல்லுடா, நீ கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கும்போது, ஏம்மா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்களே, நான் ஏம்மா கல்யாணம் பண்ண போகிறேன், டேய் மனோஜ் பணம் இருக்குதுன்னு மட்டும் பண்ணிடாதடா, உன் வாழ்க்கை ரொம்ப போகும், நீ பெரிய பணக்காரியாகவும் கல்யாணம் பண்ணணும், ஆனால் அவன் நல்லா எல்லாமே தெரியணும்டா, விவரமும் தெரியணும்டா, பார்த்துக்கடா விவரம் தெரியாத பிள்ளைய கல்யாணம் பண்ணிடாடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பண்ணலை அப்படிங்கும்போது விஜயாவுக்கு மனோஜ் மேலே நம்பிக்கை இல்லை, ஆனாலும் மனோஜ் இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு ஒரு அசட்டு நம்பிக்கையும் பண்ணுறாங்க. இங்கே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் ஒன்றும் ஓடலை, முத்துக்கு மீனாவுக்கு ஒன்றும் ஓடலை, இப்படி பண்ணுறான். கடைசியில் கேட்டால் அம்மா வந்து அவனை நம்ப மாட்டுறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ஏதோ ஒரு ஐடியா பண்ணி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாங்க, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்காதாங்க, மனோஜ் வந்து தப்பு செய்கிறது புதுசு கிடையாது, இது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கான், அவன் ஏதாவது பண்ணால் அவனை சார்ந்தது தான், இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் அவன் சைடில் நிற்க போகிறது இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதனால் 10ஆம் தேதி கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகுங்க, முக்கியமான நம்ம சொந்தத்தெல்லாம் நான் வர சொல்ல போகிறேன், அதுபோக என் ஃப்ரெண்டு அண்ணாமலை எல்லோரும் வருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா சொல்கிற அப்படி, நானே குலை பேசுகிற மாதிரி என் ஃப்ரெண்டு பரசு வருவான்பா, அதை தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. 10ஆம் தேதி கல்யாண ஏற்பாடுகள் நடக்கு வீட்டில். அப்போ ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்துடுறாங்க, முத்து மாமியார் வந்துடுறாங்க, சத்யாவை கூப்பிட்டு சத்யா வரலை, சீதா வந்துடுறாங்க, சீதா மாப்பிள்ளையும் வந்துடுறாங்க. இங்கே கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. நடக்கணுன்னே சரி ரைட்டு, அப்போ வந்து தாலியை வந்து மாங்கல்யத்தை சாமி கும்பிட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் சாமி கொண்டு கொடுக்காங்க அண்ணாமலை தாலி எடுத்து கொடுக்காரு. அங்கே கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சோன்னா பெண்ணுக்கு செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பக்காவாக வந்து யார் ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ஒரு 10 பவுன் சங்கிலியை போடுவாங்க. இதை பார்த்து விஜயா பணக்காரங்க தான், இப்போ பாருங்கள் மீனா ஒன்றுமில்லாத வீட்டில் இருந்து வந்து தனியாக தெரியுது பாருங்கள் அப்படின்ட்டு இருக்கோம். நான் கரெக்டாக தான் முத்து அப்படிங்கிறாங்க.
நான் என்னாச்சு வாங்க அப்படிங்கும்போது, உன் கல்யாணத்தை நீ சொன்ன நான் ஞாபகம் வச்சு வந்துட்டேனா அப்படிங்கிறாங்க. ஏன் ரொம்ப நன்றி வாங்க அப்படிங்கும்போது, என் வீட்டு பொண்ணு உங்கள் பொஞ்சாதிக்கு செய்யணும், உங்கள் பொஞ்சாதி இது தானே அப்படிங்கிறேன். ஆமாங்கய்யா அப்படிங்கிறாங்க. 10 பவுன் சங்கிலி அப்படியே போட்டுருந்தாங்க. இதை பார்த்துட்டு வாசுதேவனுக்கும் அவங்க வீட்டம்மாவுக்கும் ஒன்றும் ஓடலை. இந்த மீனா வெறுங்குளத்தோடு இருப்பா, ஒன்றும் இல்லாமல் நம்ம பேசலாம் வைக்கலான்னு பார்த்தா மீனா காலத்துலேயும் அதே மாதிரி பொண்ணு நான் வந்துருச்சு அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, அங்கிள் மீனாவை வந்து ஒன்றும் இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியாது, பாருங்கள் மீனா குணத்துக்கும் முத்து குணத்துக்கும் வர வேண்டிய இடத்துலேருந்து வருது அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, முத்து பையனை நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க, அதுக்கிட்டான சூழ்நிலை இருக்கும்போது என்னையும் என் பொருளையும் காப்பாற்றி கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாப்புல, அதுக்கப்புறம் ஒருத்தரவா காசை எதிர்பார்க்கல, என் நகை கடையில் வந்து நகை வேணும்னு கேட்டார், நானும் சரி சும்மா காப்பார் கொடுக்க அவர் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நான் கொடுக்கலான்னு நினச்சேன், அவர் பணத்தை கொண்டு கொடுத்துட்டு நல்ல பொருளாக கொடுங்கன்னாரு, இப்பேற்பட்டவனுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல, நான் அப்போ கொடுக்கும்போது வேண்டாம்னு சொன்னார், கல்யாணத்தன்னைக்கு நான் கொடுக்குற சீதனத்தை வேண்டாம்னு சொல்ல முடியாதுல்ல, அதான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, எங்கள் பையனை ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, உங்களை மாதிரி இப்போ ஆளும் நல்ல பையனை வளர்த்துருக்கீங்க, இது இந்த எல்லாருக்கும் தேவைதான் இப்படி ஏற்பட்ட பையன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஒன்றும் இல்லைங்கய்யா சாப்பிட்டு தான் போகணும், சாப்பாடெலாம் கொடுக்காங்க, சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் கடைக்காரர் கேட்குறேன், என் வீட்டம்மா மீனா சமைச்சது தான் அப்படிங்க. அப்படியா, ரொம்ப அருமையாக சமைச்சிருக்காங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போகிறாரு. இங்கே சுதாவுக்கும் வாசுதேவனுக்கும் ஒன்றும் ஓடலை, நம்ம எதையாவது ஒரி பண்ணிட்டு வரலாம், இந்த அண்ணாமலை வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது குடஞ்சி விட்டு வரலான்னு பார்த்தா இந்த முத்து அங்கங்கே பழகி வச்சு பெரிய நகைக்கடைக்காரனே வந்து 10 பவுன் சங்கிலி போட்டானே, ஒரு பவுன் செயின் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அவன் ஜிம்மு கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி நினச்சி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே மீனா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏங்க அப்படிங்க, ஏன் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கும்போது, ஏங்க கல்யாணம் நம்மளுக்கு நடந்துச்சு தான், அப்போ நடக்கும்போது வந்து நானும் சந்தோஷமாக இல்லை, நீங்களும் சந்தோஷமாக இல்லை, இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, ரவியும் சுருதியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நம்ம யாருமே சொல்லாமல் கல்யாணம் முடிச்சிட்டோம், ஆனால் இன்றைக்கி எல்லோரும் முன்னாடி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாங்க, எனக்கும் சந்தோஷமாக இருக்குங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் பாட்டிக்கு வந்து இப்படி ஆயிருக்குமோ அப்படிங்கும்போது நானும் அப்படி தான் மீனா நினைக்கேன், முதல்ல கல்யாணம் முடியும் போது எங்கள் அப்பா சொன்னாருன்னு நான் கல்யாணம் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் ஒழுங்காகவே அவன்கிட்ட வாழலை, நீ இன்னும் வாழலை, 2 பேரும் முன்ன பின்ன இது பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ நம்ம 2 பேரும் பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை நம்ம கொண்டாடியே ஆகணும் அப்படிங்கும்போது, ஏங்க நம்ம கொண்டாடலாம் வைக்கலாம், ஆனால் அவங்க அண்ணன் பண்ணுறது வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆகணுங்க, அந்த தேவிகா அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்களே மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே அப்படிங்கும்போது, மீனா இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும், அதுக்கு நாளைக்கு நான் ஒரு கதை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க, சந்தோஷம் தெரியாமல் எதுவுமே நடக்காது, சந்தோஷம் நான் தூக்கி நான் எதுவும் நான் பார்த்து கேட்டுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. காலையிலே சந்தோஷ் வீட்டில் போய் நிற்காரு முத்து, இவன் என்ன காலையிலே வந்து உனக்கா இவன் கிரவம்ல அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, இங்கே பாரு எனக்கு எதுவுமே தெரியாது, இங்கே பாரு உனக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும், மனோஜ்கிட்ட எங்கே என்ன நடக்கு, மனோஜுக்கு கல்யாணம் ஆகிட்டா ஆகலையா, அவன் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கான், எல்லா விஷயமும் உனக்கு தெரியும், நீ அதை சொல்லலைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு முத்து, நான் எதுவுமே சொல்லக்கூடாது, நான் உங்கள் அண்ணன்கிட்ட தான் வேலை பார்க்கேன், சொன்னோம்னா எனக்கு சம்பளம் தர மாட்டேனப்பா, என்னை வேலைக்கு வைக்க மாட்டானப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு நல்ல வண்டி ஓட்ட தெரியும், என்கிட்ட 8 கார் இருக்குன்னு உனக்கு தெரியும், என் கார் ஒரு காரை நீ வாடகையே தர வேண்டாம், ஓட்டிக்க சம்பாரிச்சிக்க, அது நீனே வச்சுக்க, நான் அதுக்குள்ளே வரலை, ஆனால் மனோஜ் கல்யாணம் ஆச்சு ஆகலைன்னு நீ சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாணம் ஆயிடுச்சு முத்து, நான் சொன்னோன்னு சொல்லிடாத அப்படிங்கும்போது, சரி கல்யாணம் ஆனதுக்கு ஏதாவது ஃபோட்டோ வச்சுருக்கியா அப்படிங்கும்போது, இல்லை செல்ஃபோனை கொண்டா அப்படின்னு செல்ஃபோனை வாங்குதாங்க. அங்கே மனோஜுக்கும் கனகாவுக்கும் கல்யாணம் ஃபோட்டோ இருக்குது, இவங்க ஜீவா எல்லோரும் இருக்கிற ஃபோட்டோவும் இருக்குது, அதை வாங்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, உங்கள் அண்ணன் நான் தான் சொன்னோம்னு சொன்னால் வேலையை விட்டு பாட்டிடுவான், நீ வண்டி தருவில்ல அப்படிங்கும்போது, வண்டியா தாரேன், அது காசை ஒழுங்காக தந்தால் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறாரு. நேராக ஃபோட்டோவோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் மனோஜை போட்டு புரட்டி எடுக்காரு. எடுத்துகிட்டு எப்பா இதை பாருப்பா அப்படிங்கிறாங்க. அதை ஃபோட்டோ பார்த்துட்டு, என்னடா மனோஜ் கல்யாணம் பண்ணல வைக்கலன்னா இது கல்யாணம் பண்ண மாதிரி ஃபோட்டோ இருக்குது அப்படிங்கும்போது, மனோஜ் பாருப்பா அடுத்தாப்புல ஏதாவது சொல்லி தப்பிக்கலான்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது, எப்பா இப்போ ஒரு ஃபோட்டோவை எப்படி இல்லாமல் ரெடி பண்ணுறாங்க, இவன் வந்து எதுலேயோ ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான்பா அப்படிங்கிறாங்க. அப்படியா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கானா, உன் பிஏ ஜீவாவும் உன் ஃப்ரெண்டு சந்தோஷம் உன் ஃப்ரெண்டு சக்திவேலும் அவங்க வந்து அவங்க செல்லை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே அதெல்லாம் இல்லையே, அவங்களாம் பண்ண மாட்டாங்க வைக்கணும், இங்கே பாரு அவங்க 3 பேரோட செல்லு என்கிட்ட தான் இருக்குது, அவங்க செல்லை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ நீ வேணால் அதை பார்க்கியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஆகா இவன் ஒரிஜினல் செல்லையே கொண்டு வந்துருப்பான் போலுக்கு, செல்லுள்ளது அப்படி வந்து காமிச்சிருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை காலில் வந்து விழுதாங்க. பாரு என்னை அப்பான்னு கூப்பிடாத,
என்னை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு 2 பேர் தான் இந்த வீட்டில் அருகதை இருக்குது. ஒன்று முத்துக்கு, இன்னொன்று ரவிக்கு. உனக்கு இல்லவே இல்லை. நீ என் பிள்ளையா இருக்க வாய்ப்பே இல்லை. எங்களுக்கே தெரியாமல் ஒரு கல்யாணத்தை மறைச்சி பணத்துக்காக இவ்வளோலாம் பண்ணியிருக்க. இன்னும் என்னெல்லாமா பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரில. அதனால் நீ எதுவும் பேசாத அப்படிங்கும்போது, விஜயா ஏங்க நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்க. விஜயா இவ்வளோ கணச்சி பேசிகிட்டு இருக்கோம், உனக்கு இன்னுமா புரியல? அவன் மகன் எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, அப்போ எல்லோரும் சொன்னது உண்மைதானா? மனோஜ் என்கிட்ட அவ்வளோ பொய் சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஆகி பொத்துன்னு விழுந்துடுறாங்க. ஏமா ஒன்று மனோஜ் ஓடி போகிறாரு. எல்லோரும் போய் விஜயாவை தூக்குறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.